எல்லாருடைய வீட்டு வாசலிலும் கோலம் அப்படிங்கிறது கட்டாயமாக போடப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதிரியாக போடுவாங்க. சில பேர் பார்த்தோன்னா சிக்கு கோலம், ரங்கோலி, படிக்கோலம் இப்படி ஒவ்வொரு விதமாக போடுவாங்க. அந்த வகையில் வரக்கூடிய ஆடி 18ஆம் பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு பெண்களே கண்டிப்பாக இந்த ஒரு கோலத்தை வீட்டு வாசலுக்கு முன்பாக போடும் பொழுது அம்பாளுடைய அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு கோலத்தை தவறாமல் ஆடி பெருக்கு அன்னைக்கு போட்டு அம்பாளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லப்படும் அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம கொண்டாடவிருக்கிறோம். இந்த நாளில் எந்த கோலம் வீட்டு வாசலுக்கு முன்பாக போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தவறாமல் அந்த சக்தி வாய்ந்த கோலத்தை போட்டு அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஆடி பெருக்குக்கு எந்த விதமான கோலம் போடணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த அற்புதமான ஆடி பெருக்கு திருநாளில் நதிக்கரைகளில் சிறப்பு பூஜைகள் நம்ம செய்வோம். அப்படிங்கிறதுனால வாசலில் வீட்டு வாசலில் போடப்படும் கோலம் அப்படிங்கிறது மங்களகரமாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி ஆடி பெருக்குக்கு போட வேண்டிய கோலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா படிக்கோலம் போடுவது சிறப்பு. இந்த படிக்கோலம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமான கோலம். படிக்கட்டுகள் போல இருக்கும் இந்த கோலம் ஆடி 18 அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டு வாசலுக்கு முன்பாக போடும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் அம்பாளுக்கு உகந்த தாமரை புஷ்பம் அந்த கோலத்தில் இடம்பெறுமாறு பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு.